ஹாய் டா குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டியாக ஒரு பைட் பார்ப்போமா? ஆக்சுவலி இது சடனாக என் மைண்ட்குள்ளே வந்துச்சு. அதனால் நான் இதை வந்தோடனே இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா, மாமா வெர்சஸ் கொழுந்தியா ஆர் சிஸ்டர். நல்லாயிருக்கும், பாருங்கள். கொஞ்சம் காமெடியாக இருக்கும், நல்லாயிருக்கும், பாருங்கள். அக்கா, மொய்யோ இப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? பார்த்தா எப்படி தெரியுது? ஆஹா, என்ன ஃபேஸில் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. என்னொன்று ரொம்ப நல்லா பார்த்துப்பான் போல இருக்கு. ஒன்று என்ன நீ வேற? ஏக்கா என்னாச்சு? என்ன ஒன்று பார்த்துக்க மாட்டேங்கிறானா? யார் சொன்னா? உன் அன்னைக்கு என்ன பார்த்துக்கிறாங்க? நான் தான் அந்த எருமை மாட்டை பார்த்துக்கிறேன். அக்கா அப்படிலாம் சொல்லாத. பாடுறா அண்ணன் மேலே பாசத்தை. ஆமாம். உன்னை தான் கூப்பிட்றான். எடு எடு எடு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. என் பொண்டாட்டி என்ன பண்ணுறா? உங்கள் பொண்டாட்டி அவள் தங்கச்சி கூட பிஸியாக இருக்கா. சோடா புட்டி வந்திருக்கோ? அக்கா என்னக்கா என்ன சோடா புட்டின்னு சொல்கிறாரு? ஆமாம். அக்கா நீ வந்துக்கோ அம்மாங்க சொல்கிறான். இருடி. என்ன சோடா புட்டி அங்கே குசு குசுன்னு பேசுது? நீங்கள் சோடா புட்டின்னு சொல்லிட்டீங்களாம், அதான் மேடம் கொஞ்சம் கோவம் வருது. சோடா புட்டின்னு கூப்பிடாம வேறு எப்படி கூப்பிட முடியும்? ஹலோ, என் பேர் மயோன்னு கூப்பிடுங்க. ஆனால் எனக்கு ஒன்று மயோன்னுலாம் கூப்பிடணும்னு தோணலை, சோடா புட்டின்னு கூப்பிடணுன்னு தான் தோணுது. அக்கா வால் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுறான், அவ்வளோதான். என்ன சோடா புட்டி கொசு கொசுன்னு ஒழுங்காக பேசுகிற மாதிரி தான் ஏன்ட்ட பேசுடி. அக்கா அந்த பொண்ணு கூட நான் பேசி தரேன், நீ போ. என்னமோ அண்ணனாச்சு தங்கச்சியாச்சு. போ போ போ. ஹலோ என்னடி? சோடா புட்டி உடச்சி கையில் கொடுத்துருவான் என்ன? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் மயூ. என் பேர் சோடா புட்டி கிடையாது. என்ன மாமாக்கிட்டே லந்தோ? யார் சொன்னா மாமான்னு? நீங்கள் மாமாவா? அண்ணா. வந்தான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சோடா புட்டியை உடச்சி கையில் கொடுத்துருவேன். ஐயோ, இப்போ வருத்தப்படுறேன். ஏன்டா இந்த சோடா புட்டியை போட்டோன்னு. என்ன சோடா புட்டி? முனப்பு சொல்லு, மாமான்னு சொல்லு. முடியாது, அண்ணான்னு தான் சொல்லுவேன். ஏன் அண்ணான்னு சொல்லுவேன்? ஆமாம், நீங்கள் யார்? நான் யாரா? ஜேகேன்னு தெரியுது. நீங்கள் எங்கள் அக்காவுக்கு யார்? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்லுங்க. புருஷன் இல்லை, புருஷனாக போகிறீங்க. அம்மா ரெண்டும் ஒன்று தான். சரி ஆயிட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. சொல்லு. எங்கள் அக்காவுக்கு புருஷனா? எனக்கு நீங்கள் யார்? மாமா. என்னடி? அண்ணா. ஏச்சிப்ப, உனக்கு லூசு பிடிச்சிருக்கா? அக்காவோட புருஷனை தங்கச்சி என்னன்னு சொல்லுவா? மாமான்னு சொல்லுவா. நான் ஒன்றும் எங்கள் அக்காவுக்கு கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. அதனால் என்ன, தங்கச்சின்னா தங்கச்சி தானே? அப்படி கிடையாது. அதாவது அக்காவுக்கு கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் தான் மாமான்னு சொல்லுவாங்க அக்கா புருஷன். இந்த விளக்கம்லாம் எனக்கு தேவையே இல்லை. உங்கள் அக்காவுக்கு நீ யார்? தங்கச்சி. அப்போது எனக்கு யார்? தங்கச்சி. செருப்பு பிஞ்சிரும். இப்போது நான் போய் எங்கள் அக்காட்ட சொல்கிறேன்.
சும்மா சும்மா என்னை மாமான்னு சொல்லு அப்படிங்கிட்டு போய் சொல்லிடாத. ஆஹா, அப்போது எங்கள் அக்காவுக்கு அவ்வளோ பயமோ? ஸோ அம்மா தாயே, உனக்கு கால் பண்ணது தப்பு தான், உன்கிட்ட பேசினது தப்பு தான். என்னை தயவு செஞ்சு விட்டுரு. உங்கள் அக்காவிட்ட கோத்து விட்டுட்டு நீ ஹாப்பியாக போயிடுவ. ஆனால் நான் விடிய உங்கள் அக்கா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். அண்ணா, ஐயோ சொல்லு, எங்கள் அக்காவை நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாளா? இல்லை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குறான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இப்போ தான் சொன்னியே, அதான். இதுக்கு நான் ஏதாவது சொல்லுவேன், உங்கள் அக்காட்ட போய் போட்டு கொடுத்துருவேன், அப்படி தானே? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? அப்படிலாம் இல்லை, என் அக்காவை நல்லா பார்த்துக்கிற போல. ஏன் பார்த்துக்கலாம்னா நீ வந்து பார்த்துக்க போறியா? இப்படிலாம் குறுக்கு முறுக்கு பேசிகிட்டு இருந்தா ஃபோனை கட் பண்ணிடுவேன். ஃபோனை வெயிடி. போடா அண்ணா, மூடிட்டு ஃபோனை வெயிடி. அக்கா இந்தா உன் ஃபோனு. என்ன ஆச்சுடி? இப்போ என்ன வால் வர ஓவராக பண்ணுறான், தெரிஞ்சுக்கோ, சொல்லி வச்சிரு. என்ன ஆச்சு? சும்மா மாமான்னு சொல்லுன்னு சொல்கிறான். அண்ணா தானக்கா வரும். என்ன மாமான்னு சொல்ல சொன்னானா? ஆமாம். சரி, அவன் தான் ஆசையாக கேட்குறான், நீ சொல்லிடுற. அக்கா உன்கிட்ட பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் நான் எப்படிக்கா மாமான்னு சொல்ல முடியும்? அட, முறை வராது தான், இருந்தாலும் அவன் ஆசைக்காச்சும் சொல்லிடுறேன். அக்கா எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன? எனக்குன்னு அண்ணாலாம் இல்லை. தோ எனக்குன்னு ஒரு குட்டி பிசாசு தான் பிறந்திருக்கு. அக்கா, ஐயோ ஏன் மின்னியும், எனக்குன்னு ஒரு குட்டி பிசாசு தான் பிறந்திருக்குது. எனக்குன்னு அண்ணாவும் யாரும் இல்லை. சரி, அதுக்கு அதனால் நான் அண்ணான்னு கூப்பிடணுன்னு தான் ஆசையாக இருக்கு எனக்கு. இது என்னடி ஆசை? அண்ணான்னு கூப்பிட்றதுல ஒரு ஆசையா? பொண்ணா இருக்காதா? அதெல்லாம் அண்ணன் இல்லாத பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆசைலாம். இப்போ என்ன, யாரை நீ அண்ணான்னு கூப்பிடணும், அதானே? மூச்சுக்கு 300 டைமும் அண்ணா தானே சொல்கிற? நான் சொல்கிறேன், ஆனால் உன் ஆள் இருக்கான் பாரு சாமி, என்னை மாமான்னு சொல்லுன்னு சொல்கிறான். எனக்கு அப்படி கூப்பிடணும்னு தோணவே இல்லை. அச்சோ குழந்த. இப்போ என்ன, யாரை நீ அண்ணான்னு கூப்பிடணும், அவ்வளோதானே? ஆமாம். சரி, உடனே ஆளுக்கு ஃபோனடி. இந்தா. பாரா, மேடம்க்கு ரொம்ப அவசரம் போல். ஆமாக்கா. சரி இரு. சொல்லு பேபி, என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் உன் தங்கச்சிக்கிட்ட நான் என் மாதிரி கத்தி ஃபோனை வச்சேன். பாப்பா என்னம்மா கத்துறா சாமி, இப்படி தான் நீ எல்லாம் வச்சு சமாளிக்கிற. என் தங்கச்சிக்கு ஒரு ஆசை இருக்குதான். என்ன ஆசை? உன் தங்கச்சி ஆசையெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாது. உனக்கு என்ன ஆசை இருக்குது சொல்லு, நான் நிறைவேற்றுறேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். சரி, இது என்னோட ஆசைனே வச்சுக்கோ. சொல்லு. என் தங்கச்சிக்கு, உன் தங்கச்சிக்கு உன்னை என்ன ஒன்று அடைச்சி சொல்லித்தல. சொல்கிறேன். உன்னை அண்ணான்னு கூப்பிடணும் ஆசையாக இருக்கம்மா. ஒழுங்கு மரியாதையாக அக்காலும் தங்கச்சி ஃபோனை கட் பண்ணிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வந்தேன்னா 2 பேத்தையுமே துரத்தி அடிப்பேன். ஆத்தி அக்கா, அண்ணா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. ஜேகே, என்ன நீ பொசுக்குன்னு கோவப்படுறா? இதெல்லாம் ஒரு ஆசையாடி? சொல்ல, இதெல்லாம் ஒரு ஆசையா? இதில் வேற ஃபோன் பண்ணி வேற
தங்கச்சிக்கு ஒரு ஆசை அப்படின்னு வேற சொல்கிற. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு என் தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும்னு. உன் தங்கச்சிக்கு ஆசைன்னா அதை நீ நிறைவேற்று, அதில் என்ன சேர்க்காத. நீ உன்னை கூப்பிடணும் தான்டா ஆசையாக இருக்கா? எங்கே பாரு, நான் ஃபோனை கட் பண்ணுறேன், அப்புறமா கூப்பிட்றேன். ஜெகே, என்ன நீ ஃபோனை கட் பண்ணிடுவியா? ஐயோ, சொல்லு. என்ன நீ இந்த சின்ன ஆசை கூட உன்னால் நிறைவேற்ற முடியாதா? பைத்தியமாடி நீ. இது உன்னோட ஆசையா? உன் தங்கச்சியோட ஆசை. அதனால என்ன, அது ஒரு நிறைவேற்ற மாட்டியும். இப்போ என்ன, உன் தங்கச்சி என்ன அண்ணான்னு கூப்பிடணும், அவ்வளோதானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்கே போயிட்டா அந்த சோடா புட்டி? கையில் கட்டுச்ச. இங்கே தான் இருக்கா அண்ணா. சொல்லு தங்கச்சி, சொல்லு. அண்ணா. சொல்லு சொல்லு. அண்ணா. சோடா புட்டி, இதுக்கு மேலே அண்ணான்னு சொன்னேன்னு வச்சுக்குவேன், அசிங்கமாக கேட்பேன். சரி சரி சரி, நீ இப்போது ரொம்ப சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அக்கா கிட்ட பேசு, கூல் ஆகிடுவேன். அக்கா, நான் போயிட்டு அப்புறமா வரேன். பாய். சரி, பா பாய். பாய். ஹலோ, சொல்லு. என்ன ஜெய்க்க எப்போதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கான்? இப்போ என்ன, உனக்கு மாமான்னு கூப்பிடணும், அவ்வளோதானே? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன் தங்கச்சி தான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டால. அப்போ என்ன? அப்போ நீ அவ வாயால் தான் மாமான்னு கேட்கணும்னு உனக்கு ஆசையாக இருக்குது, அப்படி தானே? வேறு யார் வாயால் கூப்பிட முடியும் சொல்லு? மாமா. என்ன சொன்னா அப்படி சொல்லு. முடியாது, போ. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு. இப்போ தானே சொன்னா, என் தங்கச்சி சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு, அதனால நான் சொல்ல மாட்டேன். என் செல்லம்ல, என் வயரம்ல, ப்ளீஸ் 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 சொல்லுமா. முடியாது, ப்ளீஸ். கேட்கல, ப்ளீஸ். மாமா. ஐயோ, இன்னொரு டைம். மாமா. ஐயோ, சரக்குலாம் போத, நீ இதை சொல்லாலே சும்மா கிக்காக இருக்குது. இன்னொரு டைம் சொல்லு. மாமா. ஐயோ, ஐ லவ் யூ டி செல்லம்.